சிறுபான்மையின மக்களை குறிப்பா கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களை குறி வச்சு அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. என்னன்னா வெளிநாட்டு நிதி பங்களிப்பு சட்ட திருத்தம், அதாவது FCRA மசோதா. இதுக்காகவும் தமிழ்நாட்டில் இந்த ஸ்டாலின் தான் முதல் குரல் கொடுத்திருக்கிறேன். 2 நாள் முன்னையே இதை கண்டிச்சு நான் அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறேன். முழுமையா திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லி இருக்கிறேன். நேற்று மீண்டும் பிரதமர் அவர்களுக்கு அரசியல் சார்பில் விளக்கமாக நான் கடிதம் எழுதி இருக்கிறேன். இந்த சட்ட திருத்தத்தால இந்தியா முழுக்க கிறிஸ்தவ சமுதாய மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. சான்றுகளை சமர்ப்பிப்பதில் சிறிய தாமதம் உள்ளிட்ட பிற காரணங்களை சுட்டிக்காட்டி ஒரு அமைப்போட அங்கீகாரத்தை ரத்து பண்ணி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிதியையும் சொத்தையும் பறிச்சிக்க இந்த குடும்ப சட்டம் வழிவகுக்கப்படுகிறது. சொத்துனா மக்களுக்கு சேவையாற்றுகிற மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், விடுதிகள் இவைதான். இன்னும் கொடுமை என்னன்னா பாதி நிதிய வெளிநாட்டிலிருந்து பெற்று மீதிய உள்நாட்டிலிருந்து பெற்று உருவாக்கின சொத்துக்களை கூட இந்த சட்டம் வந்தா அதை முடக்கிட முடியும். கிறிஸ்தவ மக்கள் அதிகம் வாழுகிற தேவாலயங்கள் அதிகம் இருக்கக்கூடிய கேரளா, அசாம் மாநிலங்கள்ல தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய காரணத்தால இப்போதைக்கு அவங்க பயந்து போய் பாஜக அரசு கொஞ்சம் பின்வாங்கி இருக்கு. ஆனா கூடிய விரைவில் சிறப்பு கூட்டத்தொடர், நாடாளுமன்றத்துடைய சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டி இந்த மசோதாவை நிறைவேற்ற சட்டமாக்குவதுதான் பாஜக அரசுடைய சதி திட்டம். நாடாளுமன்றமே முடங்கக்கூடிய அளவுக்கு எதிர்கட்சி உறுப்பினர்கள் இதை எதிர்த்து பேசியிருக்காங்க. இதுல அதிமுக நிலைப்பாடு என்ன? மக்கள் தெரிஞ்சுக்க வேணாமா? சொல்லுங்க பழனிசாமி அவர்களே, இந்த FCRA சட்ட திருத்தத்தை பழனிசாமி அவர்கள் நீங்க ஆதரிக்கிறீங்களா? இல்ல குடியுரிமை திருத்த சட்டம், வக்ஃப் சட்டம் திருத்தத்துல இஸ்லாமியர்களுக்கு துரோகம் பண்ண மாதிரியே அடுத்து கிறிஸ்தவ மக்களுக்கு துரோகம் பண்ண தயாராகிட்டீங்களா? நேற்று ஒரு கூட்டத்துல பழனிசாமி பேசி இருக்கிறார். சிறுபான்மை மக்களை கண்ணை இமை காப்பது போல் அதிமுக காக்கும் என சொல்கிறார். இப்போ இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அதிமுக என்ற கட்சி பாஜகவுடைய கொத்தடிமை கூட்டமா மாறி போயிருக்கு. அடிப்படை மனசாட்சி இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளுமே வெளிப்படையாக புலம்புறாங்க. தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இப்படி ஒரு நிலைமையில அதிமுகவை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் பழனிசாமி. இன்னும் ஷார்ப்பா சொல்லணும்னா அதிமுக பொதுச் செயலாளர் என்ற நேம் போர்டை காப்பாத்திக்க அவர் டெல்லிக்கு காவடி தூக்குகிறார். முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பேசுவது இந்த FCRA அமெண்ட்மெண்ட் பில்லை பத்தி பேசுறாங்க. இன்னைக்கு அது பாராளுமன்றத்தில் நடைமுறையில் இல்லை என்றாலும் கூட இன்னைக்கு நம்முடைய அரசு அந்த டிஸ்கஷன் நம்ம வாபஸ் வாங்கி இருக்கிறோம். அதனால் கேரளாவிலிருந்து வேறு வேறு பகுதியிலிருந்து இந்த பாரதிய ஜனதா கட்சி கூட கேட்டிருந்தாங்க. நிறைய எதிர்கட்சி இன்னைக்கு நிறைய பொய் பேசுறாங்க சம்பந்தமாக. அது தமிழக மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு FCRA என்பதே கொண்டு வரப்பட்டதே காங்கிரஸ் ஆட்சியில். FCRA என்பது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். வெளியிருந்து யாராவது பணம் கொடுக்குறாங்கன்னா, அது எங்க இருக்கக்கூடிய NGO அந்த பணத்தை வாங்குறாங்கன்னா அது முறையான முறையில் வாங்கணும் என்பதற்காக திருமதி இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி சமயத்தில் வெளியிருந்து பணத்தை கொடுத்து உள்நாட்டில் ஒரு கழகத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக FCRA சட்டத்தை முதலாக 1976 கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு FCRA சட்டத்தை மேஜராக கொண்டு வந்த சட்ட திருத்தமும் கூட 2010 அப்பொழுதும் காங்கிரஸ் DMK தான் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு 2016, 18, 20 வேறு வேறு காலகட்டத்தில் சிறு சிறு திருத்தம் நாம் செய்திருந்தாலும் கூட 2026 ஒரு அமெண்ட்மெண்ட் நாம கொண்டு வந்திருக்கோம். குறிப்பாக ஒரு FCA நிதி மூலமாக இருக்கக்கூடிய ஒரு NGO அமைப்பு அவங்களுக்கு லைசன்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு, அப்பீலுக்கு போறாங்க. அப்பீல்லையும் அவங்களால முடியல, அல்லது அவங்க ஒரு ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கல, அல்லது ரெஜிஸ்ட்ரேஷனை ரெனியூவல் செய்ய முடியல அப்படின்னா என்ன ஆகும் என்பதற்கான ஒரு சட்ட திருத்தம். இது யாருக்கும் எதிரானது கிடையாது. ஆனால் தமிழகத்தில் முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா இது சிறுபான்மையினருக்கு எதிரானது, கிறிஸ்டியன் கம்யூனிட்டிக்கு எதிரானது அப்படிங்கிற பொய் பிரச்சாரத்தை பேசுறாங்க. FCRA எல்லாருமே வச்சிருக்கிறாங்க, எல்லா அமைப்புகளும் வச்சிருக்கிறாங்க. வெளியிருந்து நிதி வந்து உள்ளே வேலை செய்யக்கூடிய எல்லோருக்கும் FCRA லைசன்ஸ் இருக்கு. ஆனா இதிலும் கூட திரும்ப திரும்ப மைனாரிட்டி என்கின்ற போர்வையில முதலமைச்சர் அவர்கள் ஓட்டு வேட்டை நடத்தி கொண்டிருக்கின்றாரோ தவிர எந்த இடத்திலும் கூட உண்மையை பேசல.